எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே தான் தலைவரோட நடிக்கிற ஃபர்ஸ்ட் டே தான் எனக்கு என்னால் மறக்கவே முடியாது. அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான வாக் தான். எல்லாருமே ரஹ்மான் சார் மியூசிக்ல ஒரு படம் பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்கும். சாரோட மியூசிக் பத்தி இந்த படத்துல இல்லை, பயங்கரமான ஃபேன் நான் சாரோட மியூசிக். அது ஏன்னா ஆல்ரெடி சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்கு ஏப்புள்ள சாங்னு ஒரு பெரிய ஹிட். ஏசுத்தாட கட்டி வந்த சிங்காரமே ஏ சிங்காரமே ஏ சிங்காரமே. சரி, அப்புறம் அஜித் சார் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுனால வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் மீ திவ்யா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. லால் சலாம் படத்துக்காக விஷ்ணு விஷால் இஸ் வித் அஸ். வெல்கம் டு இன் நாட் சினிமா சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்வாகாக இருக்கீங்க. அமேசிங்காக இருக்கீங்க. இந்த லால் சலாம் படத்தில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷால் ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகுறீங்க. அதுவும் லால் சலாம் மாதிரி ஒரு படம். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து கேட்கும் போது ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் ஆக்சுவலாக கதை கேட்கும்போது அப்போ விக்ராந்த் பேர் அவங்க சொல்ல என்கிட்ட. விக்ராந்த் இங்கே இதில் இருப்பாராங்கிறது எனக்கு தெரியாது. பட் கதை கேட்டு முடிச்ச உடனே அந்த இன்னொரு ரோல் வந்து தலைவர் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. என்னால் பிலீவே பண்ண முடியல, அதுதான் உண்மை. அண்ட் கதை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு விக்ராந்த் உள்ள வந்தார். ஸோ இன்னமும் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. அண்ட் ரஹ்மான் சார் அதுக்கப்புறம். ஸோ எல்லாமே வந்து ஒரே படத்தில் அமையும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இதில் கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி வழியாக சொல்லும்போது அது பயங்கரம் போய் சேரும். ஸோ தலைவரோட ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி நாட்லே இல்லை. ஸோ அவர் அதை சொல்லும்போது அது ரொம்ப நல்ல ரிசீவ் ஆகுங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து டிரெக்ட் பண்ணுறாங்க, இந்த படத்தில் நடிக்கிறீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் மூவி அப்படின்றப்ப அந்த ஸ்டோரி கேட்குறப்ப ஹவ் டு யூ ஃபீல் மேமோட? இல்லை, அதான் அவங்க ஒரு சேலஞ்சிங்கான கான்செப்ட் எடுத்திருக்காங்க கையில். அது கதை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு அவங்க. ஏன்னா இது 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 ரொம்ப குரூஷியலான ஒரு கருத்து இருக்குது படத்தில். அது எப்படி வேணால் போகலாம், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஏன்னா கருத்து வந்து கரெக்டாக தான் இருக்குது. அது மேனிப்புலேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அதை எப்படி வேணால் கொண்டு போகலாம். பட் அதை மீறி வந்து அவங்க அதை சூஸ் பண்ணி பண்ணணும்னு நினச்சதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதுக்கப்புறம் ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் உள்ள கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றதுங்கிறது அது ஈஸி கிடையாது. அவர் உள்ளே வந்த அப்புறமா அவரோட ஃபேன் ஃபாலோயிங் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும், நானும் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப நியாயமாக இருக்கும் சார் ஏன் இதை பண்ணாருங்கிறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி கிடையாது. எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும் அது. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க இந்த படம் மூலியமாக சொல்லுவேன் நான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் என்னோட பையன் ஆரியன், அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ என்னோட ஜாஸ்தி ஆரியனோட தான் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ஆரியன் ரொம்ப கேட்பான் எப்போவுமே எப்படி இருக்காங்க ஆஷ் அப்படின்னுவான். ஸோ வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த படம் நல்லா வந்திருக்கு. விஷ்ணு விஷால் லவ்ஸ் கிரிக்கெட் அப்படின்றது வி ஆல் நோ. அதே மாதிரி அதே அளவுக்கு வந்து சினிமாவும் வந்து விஷ்ணு விஷாலுக்கு பிடிக்கும் அப்படின்றது. கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கபில் தேவ் சாரும் வந்து செட்டில் இருந்தார். தலைவர் கூட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினி சார். ரெண்டு பேரை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். அதான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே படத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னொன்று நடந்தது. அது வந்து கபில் சார் மீட் பண்ணது. எனக்கு அவரோட காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. பட் அவர் ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டில் இருக்கும்போது நான் இருந்தேன். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவரோட. அவருக்கு சொன்னேன் என்னோடய ஹிஸ்ட்ரி பற்றி, இந்த மாதிரி கிரிக்கெட்டர் அதெல்லாம் கேட்கும்போது நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவர் சினிமா பற்றி நிறைய கேட்டார் என்கிட்ட. அதெல்லாம் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட்
அவர் கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட நான் கிரிக்கெட் ஆடிருக்கேன். ஓகே. ஸோ அவர் இன்னமும் சார்கிட்ட என்னை பற்றி சொல்லி, சார் நாங்களாம் ஒன்றா கிரிக்கெட் ஆடணும் அப்படிலாம் சொல்லி, ஸோ சார் இன்னும் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாரு. அவரோட கேரவனில் தான் சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், லஞ்ச்லாம். அண்ட் என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிங்கிறதுனால கபில் சாருக்கு அதுவும் தெரியும். ஸோ அதை பற்றி கேட்டார், நான் சொன்னேன். ஸோ we were talking a lot. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் மாதிரி ஒரு லெஜெண்டோட எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைச்சதுங்கிறது. ஸோ அதான் ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கபில் சார், ஒரு பக்கம் ரஹ்மான் சார், இது எல்லாமே பார்க்கும்போது ஆமாம் ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங். செட்ல மறக்கவே முடியாத மொமெண்ட், ஏன்னா தலைவர் இருக்காரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆமா, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே தான் தலைவரோட நடிக்கிற ஃபர்ஸ்ட் டே தான் எனக்கு என்னால் மறக்கவே முடியாது. அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான வாக் தான். ஸோ பயங்கரமா அவரோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது நான் நேர்ல பார்த்து பயங்கரமா இதாயிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம், அது நேர்ல பார்க்குற ஒரு என்ன சொல்றது ஒரு கிஃப்ட் எனக்கு சில பேருக்கு தான் கிடைக்கும், அது எனக்கு கிடைச்சிது. ஸோ அதை பார்த்து நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஓரமாக உட்காந்து அது ரசிச்சுட்டு இருந்தேன் நான். அது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட், எனக்கு அதை மறக்கவே மாட்டேன். ரஹ்மான் சார் மியூசிக் பற்றி சொல்லும் போது எல்லாமே ஒரே படத்தில் நடந்துருச்சு. அவரோட மியூசிக்கில் இருக்கோம் அப்படின்றப்ப எல்லாருமே ரஹ்மான் சார் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்கும். சாரோட மியூசிக் பற்றி இந்த படத்தில் இல்லை, பயங்கரமான ஃபேன் நான் சாரோட மியூசிக். அது நமக்கு இதெல்லாம் கிடைக்குமாங்கிறது நான்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஸோ சாரோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு, ஏன்னா ஆல்ரெடி சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஏப்புள்ள சாங்னு ஒரு பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் திமிரி ஏடான்னு ஒரு சாங் இருக்குது எனக்கு, அது திரு, கேரக்டர் பேர் திரு. ஸோ திரியோட க்ரோத் சாங் அது. அண்ட் சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா நம்ம அவரோட மியூசிக்கில் நம்மளோட நடிப்பும் வரப்போகுது ரீ ரெக்கார்டிங்கில் அப்படிங்கிறது எல்லாமே. நான் இன்னும் ரீ ரெக்கார்டிங் பார்க்கல ஃபைனலாக. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஈகர்லி. அண்ட் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் நான் பார்ப்பேன். நான் சார்கிட்ட கூட ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், சார் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன், உங்களோட நிறைய படங்கள் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ திங்க் அவர் இப்போ பார்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அவருக்கு. நான் இதுக்கு முன்னாடி படங்கள் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பார்த்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், இந்த விஷ்ணு கரெக்டாக பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவர் அப்ரோச் பண்ணி நிறைய படம் பண்ணணும். பியாண்ட் திஸ் சோஷியல் மீடியாவில் இந்த ஃப்ளட் டைமில் ஒரு விஷயம் இருந்தது. அமீர் கான் சார் அந்த விஷ்ணு விஷாலோட ஃபோட்டோஸ் பார்த்தோம், அதுக்கு அஜித் சாரும் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூஷன்? அதான், அது என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் அதில் ஷேர் பண்ணிட்டேன். பட் சுருக்கமாக சொல்லணும்னா அமீர் சார் ஒரு காரணத்துக்காக எங்கள் தமிழ்நாட்டுக்கு அவங்க சென்னைக்கு இருந்தார். அது ரொம்ப பிரைட்டான விஷயம் கிடையாது, அது பர்சனல். அவங்களோட அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா எனக்கு அவர் 1 இயராக தெரியும் அவரை. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இங்கே லோக்கலாக அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட வேணால் போயிருக்கலாம் அவங்க. பட் அவங்க டீம்லேருந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மீட் பண்ணும்போது இந்த மரியாதை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன் நான் இது. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் 2.5 மாதம் அவர் கூட தான் 24 hours நான் இருந்தேன். ஏன்னா அவர் அங்கே தான் தங்கினார், எங்களோட கம்யூனிட்டியில் தான் தங்கினார். அண்ட் ஸோ வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் அந்த டைமில் அவர் கரெக்டாக கிளம்புற அன்னைக்கு தான் மழை வந்தது. அவர் ஊர் விட்டு கிளம்புற அன்னைக்கு 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஹெவி ரெயின்ஸு. ஸோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். பட் அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறத நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அண்ட் அஜித் சார் வாஸ் வெரி ஸ்வீட். அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அண்ட் தென் பார்த்தாரு, சாரை பார்க்குறதுக்கு வந்தாங்க. நானும் அங்கே இருந்தேன். ஸோ என்னோடய அம்மா அப்பா வீடு அது. ஸோ அதான் இட் வாஸ் ஆமாம் இட் ஜஸ்ட் ஹேப்பன். அண்ட் யா ஐம் தேங்க்ஃபுல் டு அந்த யார் நம்மளை போட் வழியாக வெளியே கூப்பிட்டு போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த டைம்லேயும் அவங்க தான் ஆசைப்பட்டாங்க, சார் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு, ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட முடியுமா? ஐயோ அதில் என்னங்க இருக்குது, நான் எனக்கு பிரச்சனை இல்லை, சார்கிட்ட கேட்டுக்கோங்க. சார் ஓகே, ஐயோ இவ்வளோ பண்ணுறாங்க, நோ ப்ராப்ளம், விஷ் பண்ணேன். அப்போது அந்த ஃபோட்டோ போட்டேன். அப்போ தான் தெரியுது வெளியே அமீர் கான் சார் அங்கே இருக்கிறாரு. அது வரைக்கும் நான் எல்லாருமே அமீர் கான் சார் சென்னையில் தான் இருக்காரு அப்படின்ற அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை, யார்கிட்ட பெருசாக எதுவுமே போட்டது கிடையாது, சொன்னது கிடையாது. டெய்லி அவரை மீட் பண்ணுவேன், பட் நான் எந்த ஃபோட்டோவும் போடலை. சரி, அப்புறம் அஜித் சார் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுனால சரி அந்த விஷயத்தை சும்மா ஒரு தெரிஞ்ச நான் ஒரு வெல்விஷருக்கு அமிச்சேன் சினிமாவில். இது ஏன் நீ ட்வீட் பண்ணல அப்படின்னாங்க. இல்லை சார் இது தப்பாக இருக்கும், நான் சார் அவர் பர்சனலாக பார்த்துருக்காரு. இல்லை
அவர் உன்னை ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அமீர் கான் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா நீ அதை போடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே சார், இது 4 பேர் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னாங்க. சரி ஓகே அதுவும் ட்வீட் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி நான் ட்வீட் போட்டு அதை முடிச்சிட்டேன். இதான் நடந்தது. விஷ்ணு விஷால் சினிமா ட்ராவல் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கு. நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே மாற்றிருக்கு, இதை நான் ரியலைஸ் பண்ணக்கப்புறம் தான் என் லைஃப் மாறி இருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? பண்ணது வந்து பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் சினிமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பேஷன்ஸ் அண்ட் பிலீஃப், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளே நம்பலைன்னா அப்போ மற்றவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? எஸ்பெஷலி சினிமா வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், எல்லாரும் நம்மளை நம்பணும். அப்போ தான் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோவாக சர்வை பண்ண முடியும். அது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ செல்ஃப் பிலீஃப் அண்ட் பேஷன்ஸ், இதுதான் எனக்கு சினிமா ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் இதுதான் என் லைஃபே மாற்றிருக்குன்னு சொல்லுவேன். ஃபைனலாக வந்து லால் சலாம் February 9 வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. மக்களுக்கு வந்து ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் லால் சலாம். அது லால் சலாம் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஃபில்மாக இருக்கும். அது வந்து பயங்கர என்கேஜிங்கான ஒரு வழியில் சொல்லியிருக்கோம். கிரிக்கெட் இருக்குது, பட் கிரிக்கெட் தான் படம்னு நினச்சிக்காதீங்க. கிரிக்கெட் வச்சு கிரிக்கெட்டை சுற்றி நடக்கிற பாலிடிக்ஸ், கிரிக்கெட் பற்றி இல்லை, கிரிக்கெட்டை வச்சு கிரிக்கெட்டை யூஸ் பண்ணி எப்படி பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்கிறது தான் இந்த படம். ஸோ இது எல்லாமே ரொம்ப என்கேஜிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வழியில் சொல்லுவோம். என் தலைவர் இருக்கிறாரு, இதுக்கு மேலே என்ன ரீசன் வேணும் தேட்டருக்கு வர்றதுக்கு? நானும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு இருக்கிறேன். பயங்கர ஆர்வமாக ஐம் ரெடி டு கிளாப் விசில். அண்ட் கண்டிப்பாக சாரோட மொமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் இருக்கிறோம். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ஒரு பெருமையோட வெளியே போவாங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ February 9 தேட்டர் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக அந்த மொமெண்ட்காக தான் வி ஆர் வெயிட்டிங். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக அதே மாதிரி படத்தை பார்க்கும்போது தலைவரோட ப்ரெசன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பெஸ்ட் விஷஸ் ஃபார் லால் சலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.